கோவை அருகே டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய தினம் முதல் இன்றைய தினம் வரை சின்னத்தம்பி யானை போக்கு காட்டி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே தஞ்சமடைந்துள்ள சின்னத்தம்பியை வனத்துறையில் விரட்ட மீண்டும் கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். விளைநிலங்களை சின்னத்தம்பி யானை தொடர்ந்து சேதப்படுத்துவதாக விவசாயிகள் புகார் கூறியதை அடுத்து கோவை தடாகம் பகுதியில் கடந்த 25ஆம் தேதி சின்னத்தம்பி யானை பிடிக்கப்பட்டது. 2 கும்கி யானைகள் ஜேசிபி இயந்திரம் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டது. உக்கிரமான இந்த நிகழ்வு பலரது மனதில் கனத்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிடிபட்டவுடன் சின்னத்தம்பி பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் கொண்டுவிடப்பட்டது. சின்னத்தம்பியின் நடமாட்டத்தை கண்காணிக்க அதன் கழுத்தில் ரேடியோ பட்டையும் அணிவிக்கப்பட்டது. ஆனாலும் அடங்க மறுத்த சின்னத்தம்பி அங்கிருந்து புறப்பட்டு 4 நாட்களில் சுமார் 100 கிலோமீட்டர் பயணித்து திருப்பூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை வந்தடைந்தது. தன்னை விரட்ட வந்த 2 கும்கி யானைகளிடம் நட்பு பாராட்டி ஒன்றாக சுற்றித் திரிந்த சின்னத்தம்பி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. 4-5 நாட்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அங்கேயே சுற்றித் திரிந்த சின்னத்தம்பி பின்னர் கண்ணாடிப்புதூர் பகுதியில் முகாமிட்டது. அதனை கும்கி யானைகள் மூலம் அருகில் உள்ள அமராவதி வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் முயன்றனர். ஆனால் இந்த முறை 2 யானைகளிடமும் சின்னத்தம்பி சீற்றம் காட்டியது. இதனால் மிரண்டு போன கும்கி யானைகள் சற்றே பின்வாங்கின. சின்னத்தம்பி கரும்பு தோட்டத்திற்குள் சென்று மறைந்தது. கும்கி யானைகள் மூலம் சின்னத்தம்பியை வலுக்கட்டாயமாக விரட்ட வேண்டாம் என வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அதே சமயத்தில் தோட்டத்தின் எந்த பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் சின்னத்தம்பி வெளிவரலாம் என்பதால் 4-5 குழுக்களாக பிரிந்து சின்னத்தம்பியை மீண்டும் வனத்திற்குள் விரட்ட நேரம் பார்த்து காத்திருக்கின்றனர். இதற்கிடையே சின்னத்தம்பியை பார்க்க மக்கள் குவிந்து வருகின்றனர். சிலர் புதிதாக கடைகளையும் வைத்துள்ளனர். இதனால் அந்த கரும்பு தோட்டம் சுற்றுலா தலமாகவே மாறிவிட்டது. தனக்கு பிடித்தமான கரும்பு, வாழை உள்ளிட்ட உணவுகள் இங்கேயே கிடைப்பதால் அவ்வளவு எளிதில் சின்னத்தம்பி வெளியேறாது என்றும் அதனை காட்டுக்குள் விரட்டுவது மிகவும் சிரமம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர்.